ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். 8 வயசு குழந்தையிலிருந்து 80 வயசு பெரியவங்க வரைக்கும் மேஜிக் மேல பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். காசு மறைய வைக்கிறது, கார்ட்ஸ் வச்சு ட்ரிக்ஸ் பண்றதுன்னு அவங்க லெவலுக்கு ஏத்த மாதிரியான மேஜிக்கை எல்லாரும் ட்ரை பண்ணிருப்போம். ஆனா ஒரு குழந்தைக்கு இந்த உலகமே மேஜிக் மாதிரி தான் இருக்கும். காலையில வர வெளிச்சம், நைட்ல வர நிலா, சின்ன சின்ன பறவை, மின்மினி பூச்சி, குரங்கு, நாய்க்குட்டின்னு இந்த உலகத்துல சாதாரணமா இருக்க எல்லாமே மேஜிக்கா தான் தெரியும். ஆனா வளர வளர இது எல்லாமே மாறி போகுது. எதை பார்த்தாலும் ஒரு சலிப்பும் கடுப்பும் தான் வருது. உங்க 5 வயசு குழந்தை ஆசையா ஓடி வந்து அப்பா அப்பா பட்டர்ஃப்ளை பாருன்னு சொன்னா கூட அதுக்கென்ன இப்பன்னு கேக்குறீங்க. உங்க சலிப்பான வாழ்க்கை முறை உங்க குழந்தையோட உற்சாகத்தையும் பாதிக்குது. இந்த சலிப்பும் எரிச்சலும் எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சு, வாழ்க்கை மேல இவ்வளவு வெறுப்பு வர காரணம் என்ன? உங்ககிட்ட என்ன இருக்கோ அத முழுசா புரிஞ்சுக்காம வந்த உணர்வு தான் இந்த கோபமும் எரிச்சலும். நமக்கு தெரிஞ்ச ஒரு டயலாக் இருக்கு, ரிச் கெட் ரிச்சர், புவர் பிகம் புவரர். அதாவது பணக்கார இன்னும் பணக்கார ஆகிறா, ஏழை இன்னும் ஏழையாவே இருக்கா. இது என்ன நியாயம் கேக்குறீங்களா? இந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்க அர்த்தம் புரிஞ்சா நீங்களும் இதை ஏத்துக்குவீங்க. பணக்கார அவன் கிட்ட இருக்க எல்லாத்துக்கும் நன்றியா இருந்தா இன்னும் அதிகமான பணம் அவன் கிட்ட வந்து சேரும். ஏழை அவன்கிட்ட இருக்க குறைகளை மட்டும் பார்த்து புலம்புனா இன்னும் ஏழையாதான் ஆவான். இப்ப இந்த டயலாக்கோட மீனிங் கரெக்டா இருக்குல்ல? அப்போ வாழ்க்கையில உங்களுக்கு கிடைச்ச எல்லாத்துக்கும் நன்றியா இருந்தா நீங்க பல மேஜிக்கான மொமெண்ட்ஸை ஈர்க்க முடியும். இத பத்தின விஷயங்களை சொல்றதா இந்த த மேஜிக் அப்படிங்கிற புக். லா ஆஃப் அட்ராக்ஷனை பத்தி தெளிவா புரிஞ்சுக்க தி சீக்ரெட் அப்படிங்கிற புக்கு கொடுத்த மாதிரி தான் நன்றி உணர்வோட மேஜிக்க சொல்ல இந்த புக்கை ரோண்டா பையர் எழுதியிருக்காங்க. மொத்தம் 28 நாள் சேலஞ்ச். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்த பத்தின விளக்கம்னு சாதாரண மக்களுக்கும் புரிஞ்சுக்க கூடிய அளவுல இதை தொகுத்து கொடுத்துருக்காங்க. ஈர்ப்பு விதியோட தத்துவமே நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை தான் உங்க வாழ்க்கையில பாக்குறீங்க. நீ அந்த வேலைக்கு சரிப்பட மாட்டேன்னு ஒருத்தர் உங்களை பார்த்து சொன்னா எதுக்குடா சரிப்பட மாட்டேன் சொல்லுங்கடான்னு கேப்பீங்க. ஆனா இதையே உங்க மனசுக்குள்ள நீங்க சொல்லிக்கிட்டா, எனக்கு இந்த வேலை பிடிக்கல, அவருக்கும் எனக்கும் சுத்தமா ஒத்து வரல, என்கிட்ட போதுமான அளவுக்கு பணம் இல்ல, என்னால இதை சரியா செய்ய முடியாது, இந்த மாதிரி நெகட்டிவா யோசிச்சிங்கன்னா அப்போ இதே மாதிரியான விளைவை கொடுக்கற வாழ்க்கையை தான் நீங்க ஈர்க்கிறீங்க. நான் நல்லா இருக்கேன், என்னால இந்த வேலையை சரியா செய்ய முடியும், எனக்கு எல்லாமே நல்லா நடக்கும், இந்த மாதிரியான பாசிட்டிவ் செல்ஃப் டாக் இருந்தா உங்க லைஃப்ல அதே மாதிரியான விஷயம் மட்டுமே நடக்கும். உங்க மைண்ட் வாய்ஸ் ரொம்ப சத்தமா இந்த யூனிவர்ஸ்க்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். நீங்க என்ன மாதிரியான சிச்சுவேஷன்ல வேணா இருக்கலாம், என்ன வேலை வேணாலும் செய்யலாம், உங்க வருமானம் எவ்வளவு கம்மியா வேணாலும் இருக்கலாம், ஆனா உங்க ஆசை, உங்களுக்கு இருக்க நன்றி உணர்வு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கணும். இந்த மனித வாழ்க்கையே ஒரு மேஜிக் தான். உங்க உடம்பு அது இயங்குற விதம், உங்க எண்ணங்கள் அதுக்கு இருக்கிற சக்தி, இது எல்லாமே அதிசயம்தான், எல்லாமே மேஜிக் மாதிரிதான். இந்த நன்றி உணர்வை அதிகமா வெளிப்படுத்தின பல பேர் பெரிய ஆளுமைகளா சாதனையாளர்களா இருக்காங்க. ஐன்ஸ்டைன், காந்தி, மதர் தெரசா, எடிசன், இந்த லிஸ்ட்ல நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாருமே தங்களுக்கு கிடைச்ச எல்லாத்துக்குமே நன்றியோட இருந்ததாலதான் இவ்வளவு பெரிய நிலையை அடைய முடிஞ்சது. சரி, இந்த நன்றி உணர்வுனா என்ன? தேங்க்ஸ் சொல்றதானே. நான் தான் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்றேனே. எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணா, எனக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்தா உடனே தேங்க்ஸ் சொல்லிடுவேன், அதானே நல்ல பழக்கம். ஆனா இந்த நன்றி உணர்வு அப்படிப்பட்டதில்ல. உங்ககிட்ட இருக்க பணத்துக்கு நன்றியா இருந்தா இன்னும் அதிகமான பணம் வந்து சேரும். உங்க உடல்நிலைக்கு நன்றியோட இருந்தா உங்களால இன்னும் அதிகமான உற்சாகத்தோட நல்ல உடல்நிலையோட சந்தோஷமா இருக்க முடியும். இது மட்டும் இல்லாம நம்பிக்கையே இல்லாத நிலைமையில கூட ஒரு சின்ன நன்றி உணர்வை வெளிப்படுத்தினா உங்க சூழல் மாறும். உங்களை சுத்தி இருக்க நல்ல விஷயங்கள் மேல உங்க கவனம் போகும். இது வரைக்கும் உங்க லைஃப்ல நடக்காத விஷயம் என்ன, உங்களுக்கு பிரச்சனையா இருக்க விஷயங்கள் என்னென்ன, இதெல்லாம் நீங்க யோசிச்சு பார்த்தா சரியான நன்றி உணர்வை வெளிப்படுத்தாம இருந்திருக்கீங்கன்னு உணரலாம். வாழ்க்கையில உங்களுக்கு இருக்க எல்லா விஷயத்துக்கும் செயலுக்கும் நன்றியா இருந்தா இன்னும் அதிக சந்தோஷமான வாழ்க்கை, வேலை, உறவுகள் உங்களை தேடி வரும். சவால்களை கூட ஈஸியா சமாளிக்கிற திறமை வரும். நல்ல சந்தர்ப்பங்களை ரொம்ப சுலபமா உங்க வாழ்க்கையில கொண்டு வர முடியும். உங்களுக்கு ஒண்ணு வேணும்னா அதுக்கு பதிலா நீங்க ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும். இது இயற்கையின் விதி. நியூட்டனோட ஈர்ப்பு விசை கோட்பாடும் இதுவேதான். ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்விசை இருக்கும். அப்போ உங்களுக்கு ஒண்ணு தேவையா இருக்கும்போது உங்ககிட்ட இருக்க ஒரு விஷயத்த கொடுக்கணும். இது என்னங்க போங்காட்டமா இருக்கு, ஏற்கனவே ஒண்ணு இல்லாம இருக்கேன், நான் எப்படி என்கிட்ட இருக்கத கொடுக்க முடியும்? கண்டிப்பா முடியும். அதுதான் நன்றி. உங்களுக்கு தேவையானதை பெற விரும்பினா நீங்க இந்த பிரபஞ்சத்துக்கு கொடுக்க வேண்டியது அதுதான், உங்க மனசுல இருந்து வர நன்றி உணர்வு. அது கொடுக்க கொடுக்க குறையாது.
நீங்க எப்ப வேணாலும் எவ்வளவு வேணாலும் தாராளமா கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு புது வேலை வேணுமா? ஏற்கனவே இருக்க வேலைக்கு அதுல இருக்க நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்ச நபரை ஈர்க்கணுமா? இப்ப உங்க கூட இருக்க நல்ல உறவுகளுக்கு நன்றியா இருங்க. இது மாதிரி எவ்வளவு வேணாலும் சொல்லிக்கிட்டே போலாம். எது வேணாலும் உங்க லட்சியமா இலக்கா இருக்கலாம். எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியா ஈர்க்க உங்ககிட்ட இருக்க வேண்டியது நன்றி உணர்வு மட்டும்தான். உங்களோட கனவு வாழ்க்கைக்கும் இப்ப இருக்க வாழ்க்கைக்கும் இருக்க கேப்ப ஃபில் பண்ற ஒரே விஷயம் நன்றி அப்படிங்கிற வார்த்தை தான். ஆள் மனசுல இருந்து நல்ல உணர்ந்த நீங்க சொல்ற நன்றி உங்க வாழ்க்கையோட போக்கையை மாத்தும் சக்தி வாய்ந்தது. ஒவ்வொரு மேஜிக்கும் ஒரு ஸ்பெஷலான வார்த்தை தேவைப்படும். ஆப்ரகடாப்ரா, திறந்திடு சீசே, சூ மந்திரகாளி, இப்படி பல விதமான மந்திர வார்த்தைகளை சின்ன சின்ன விஷயங்களுக்கு பயன்படுத்துறோம். ஆனா உங்க வாழ்க்கையை மாத்துற ஒரே மேஜிக் வார்த்தை நன்றி. இத சும்மா வார்த்தையால சொல்லக்கூடாது, உணர்ந்து சொல்லணும். ஒரு நாள்ல உங்களுக்கு கிடைச்ச எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். மனசுல இல்ல உங்க வார்த்தையால கூட அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கணும். நன்றி அப்படிங்கிற வார்த்தைய நீங்க அடிக்கடி சொல்லிட்டே இருக்கும்போது உங்களோட அபரிமிதமான தன்மைய நீங்க இன்னும் அதிகப்படுத்திட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட இருக்க எல்லா நல்லதும் இன்னும் இன்னும் அதிகமாகிறத நீங்களே பாப்பீங்க. நீங்க கொஞ்சம் நன்றியா இருந்தா கூட சின்ன சின்ன மாற்றங்களை பார்க்க முடியும். இதுவே நீங்க அதிகமான நன்றி உணர்வை வெளிப்படுத்தினா உங்க வாழ்க்கை மொத்தமா மாறத பார்க்கலாம். ஒரு முறை நீங்க இதை உணர்ந்து பார்த்தா உங்க பழைய வாழ்க்கைக்கு போக ஆசைப்படவே மாட்டீங்க. நன்றி உணர்வுள்ள நபரா, அன்பான மனிதரா, நினைச்சதை சாதிக்கிற திறன் உள்ளவரா இருப்பீங்க. இதெல்லாம் கேட்க நல்லாதான் இருக்கு. பிராக்டிக்கலா எப்படி செய்ய முடியும்னு தெரியலையே. இதை எங்க இருந்து தொடங்கணும், எப்படி செய்யணும், எந்த விஷயத்துக்கெல்லாம் இது ஈஸியா வேலை செய்யும், இந்த மாதிரி 1000 கேள்விகள் உங்க மனசுக்குள்ள வந்திருக்கும். அது எல்லாத்துக்குமே இந்த புக்ல பதில் கிடைக்கும். ஒரு 28 நாள் தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணா இதை ஈஸியா செஞ்சிட முடியும். ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு விஷயம்னு மொத்தம் 28 நாள்ல நன்றி உணர்வை உங்க மனசுக்குள்ள எப்படி கொண்டு வரலான்னு ஈஸியா புரியுற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இதை உங்க டெய்லி ஹேபிட்டை மாத்துற அளவுக்கு இந்த பிராக்டிஸ் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். முதல் 12 நாளுக்கு இதுவரைக்கும் உங்ககிட்ட இருந்த விஷயங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம். உங்க வாழ்க்கை எப்படி செயல்படுதுன்னு உங்களுக்கு புரிய வைக்கிற பயிற்சியா இது இருக்கும். அடுத்த 10 நாளுக்கு உங்க கனவுகளை எப்படி ஈஸியா அடையிறது, அதுக்காக உங்களை எப்படி தயார்படுத்துறதுன்னு சொல்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் பெற நீங்க என்ன மாதிரி நன்றி உணர்வை வெளிப்படுத்தணும்னு சொல்லியிருக்கோம். கடைசியா இருக்க 6 நாளோட பயிற்சி உங்களை வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடியதா இருக்கும். சவால்களை சந்திக்கிறது, அடுத்தவங்களுக்கு எப்படி உதவியா இருக்கிறது, இந்த மாதிரியான நிலைக்கு உங்களை ரெடி பண்ண உதவியா இருக்கும். இதை செய்ய உங்களுக்கு கேலண்டரை ட்ராக் பண்ணணும்னு அவசியம் இல்ல. வேற எந்த மொபைல் அப்ளிகேஷனோ இல்ல ரிமைண்டரோ தேவையில்லை. டெய்லியும் இதை ஈஸியா செஞ்சிட முடியும். சில பிராக்டிஸ் ஒரு நாள் முன்னாடியே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அடுத்த நாள் காலையில இருந்து தொடங்குற மாதிரி இருக்கும். சிலது விடிய காலையில மட்டும் செய்யணும். சில பிராக்டிஸ் அந்த நாள் முழுக்க செய்யற மாதிரி இருக்கும். ஆனா ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம பாத்துக்கணும். அப்படி ஒருவேளை உங்களுக்கு என்னைக்காவது செய்ய முடியாம போனா திரும்பவும் 3 நாள் முன்னாடியில இருந்து தொடங்கணும். இல்ல இது எதுவுமே எனக்கு செட் ஆகாது, தொடர்ந்து 28 நாள் வாய்ப்பே இல்லைன்னு சொல்றவரா இருந்தா கூட பரவாயில்ல. உங்களுக்கு எது தேவைன்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் சூஸ் பண்ணிட்டு ஒரு வாரம் இல்ல 3 நாள் இல்லனா ஒரு வாரத்துக்கு 2 விஷயம்னு பிராக்டிஸ் பண்ணுங்க. ஆனா இந்த முறையில கொஞ்சம் டைம் அதிகமாகிற மாதிரி தான் இருக்கும். இது எல்லாம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதான் உங்க கனவு. உங்களுக்கு என்ன வேணும்? லைஃப் ஸ்டைலா, ஹெல்த்தா, ஃபினான்ஷியலா, இல்ல பிடிச்ச நபரா, இல்ல ரிலேஷன்ஷிப்பா, என்னெல்லாம் வேணும், அது எப்படி இருக்கணும், இதெல்லாம் கிடைச்சா நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, இதெல்லாம் தெளிவா யோசிச்சு வைக்கணும். உங்க மைண்ட் ஃபுல்லா உங்களோட தேவைகளை பத்தின எண்ணங்கள் மட்டும்தான் நிறைஞ்சிருக்கணும். ஒவ்வொன்றும் ரொம்ப டீட்டெயில்டா இருக்கணும். சும்மா ஒரு கார், ஒரு நல்ல வேலை, நிறைய பணம் இல்லாம என்ன கார், என்ன மாடல், என்ன கலர்னு டீட்டெயில்டா இருக்கணும். வேலையில உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சம்பளம் கரெக்டா எவ்வளோன்னு இருக்கணும். உங்க ஜாப் நேச்சர் எப்படிப்பட்டதா இருக்கணும். உங்க என்விரான்மெண்ட் எப்படி இருக்கணும். நீங்க வேர்ல்ட் டூர் போக ஆசைப்பட்டா எந்த கண்ட்ரிக்கெல்லாம் போக நினைக்கிறீங்க, அங்க போகும்போது யார் கூட போக ஆசைப்படுறீங்க, இது எல்லாமே டீட்டெயில்டா யோசிச்சு வச்சிருக்கணும். அதுக்கு எவ்வளவு நாள் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆனா அது சின்சியரா சீரியஸா செய்யணும். வெறும் யோசனை மட்டும்தான் உங்களோடதான் இருக்கணும். அது எப்படி வரும், எந்த வழியில வரும்னு உங்களை நீங்களே கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. அதை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது நன்றி அப்படிங்கிற மேஜிக் வார்த்தையோட கடமை. சோ உங்க கனவை எப்படி அடையிறதுன்னு யோசிக்காம அது என்னவா இருந்தா உங்க லைஃப் மாறும். நீங்க வேற ஒரு ஹாப்பியான மனிதரை மாறுவீங்கன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. மீதி வேலை எல்லாமே மேஜிக் மாதிரி நடக்கும். உங்களுக்கு ஈஸியா இதை பிரிச்சு சொல்லணும்னா ஹெல்த், ஜாப் இல்லைன்னா கெரியர், ஃபினான்ஸ், ரிலேஷன்ஷிப், சின்ன சின்ன ஆசைகள்,
இது எல்லாத்துக்கும் கீழே உங்களோட எல்லா விருப்பத்தையும் எழுதுங்க. இந்த வருஷத்துக்கான ரிசொல்யூஷனா கூட இதை வச்சுக்கலாம். ஆனா எப்போ மாதிரியான ஜிம்க்கு போகணும், இல்ல இந்த கெட்ட பழக்கத்தை விடணும், இப்படி பொதுவான விஷயமா இல்லாம உங்க லைஃப மாத்திர அளவுக்கான விஷயங்களா தேர்ந்தெடுத்து எழுதுங்க. ஒவ்வொரு ஆசைகளும் நடந்த உடனே அந்த லிஸ்ட மறுபடியும் ரிவ்யூ பண்ணுங்க. இப்போ 28 நாள் பிராக்டிஸ் என்னன்னு பார்க்கலாமா? ரெடியா இருக்கீங்களா? Day 1, கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ். இது வரைக்கும் உங்ககிட்ட இருக்க நல்ல விஷயங்கள் என்னென்னு யோசிங்க. அதை ஒண்ணா லிஸ்ட் பண்ணுங்க. கம்மியான சேவிங்ஸ், ஒரு நல்ல ஃப்ரெண்ட், நல்ல வேலை, இப்படி எதெல்லாம் உங்களுக்கு பிளெஸிங்கா கிடைச்சிருக்குன்னு யோசிச்சு பார்த்து எழுதி வைங்க. உங்களுக்கு கிடைச்ச சின்ன சின்ன விஷயத்தையும் சேர்த்துக்கோங்க. உங்களோட பிளெஸிங்ல சின்ன விஷயத்த நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா உங்களோட பிரச்சனைகளோட கவுண்டிங்க ஜாஸ்தி பண்ற மாதிரி இருக்கும். இந்த லிஸ்ட் ரெடி பண்ணிட்டு சில கொஸ்டின்ஸையும் உங்க மனசுக்குள்ள கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட், எதெல்லாம் எனக்கு பிளெஸிங்கா இருக்கு? செகண்ட், எது என்கிட்ட இருக்கிறதால ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், அது என்ன? தேர்ட், எது என்கிட்ட இருக்கிறதால மனசால நன்றியா இருக்கேன், அது என்ன? இந்த மாதிரி இந்த லிஸ்டையும் இந்த ஏன் எதுக்குங்கிற கேள்வியும் உங்க மனசுக்குள்ள பல முறை கேளுங்க. இது எல்லாத்துக்கும் பதில் எழுதிட்டு அது உங்க வாய் விட்டு படிங்க. அந்த நன்றிங்கிற உணர்வை உங்க ஆள் மனசுக்கு கொண்டு வாங்க. இந்த பிராக்டிஸ செய்யறதால உங்க லைஃப் ரொம்ப அர்த்தமுள்ளதா மாறும். உங்ககிட்ட இருக்க நல்ல விஷயங்களை உங்களுக்கே ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கும். உங்களோட சவால்களை கூட இதுல சேர்த்துக்கலாம். எந்த பிரச்சனை உங்களுக்குள்ள இருந்த திறமைய வெளிப்படுத்துற வாய்ப்பை கொடுத்துச்சுன்னு கூட நீங்க இதுல எழுதலாம். ஒரு பெரிய அமௌண்ட் கடனை வாங்கிட்டேன், அதை அடைக்க அதிகமான சம்பளம் இருக்க வேலைக்கு போனேன். இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களோட எபிலிட்டியை காட்டுற மாதிரி இருக்கும். அந்த கடன் வாங்காம போனா நீங்க பழைய வேலையில தானே இப்போ இருப்பீங்க. அப்போ அதுவும் உங்களுக்கு கிடைச்ச பிளெஸிங்ஸ் தானே. இப்படி டெய்லி காலையில எந்திரிச்ச உடனே உங்க லைஃப்ல இருக்க பிளெஸிங்ல ஒரு 10 லிஸ்ட் பண்ணுங்க. அதை ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டு அதுக்கான பதிலையும் எழுதுங்க. இப்போ சத்தமா அதை வாசிச்சு பாருங்க. அவ்வளவுதான். அடுத்த 27 நாள் இதை டெய்லி செய்யுங்க. உங்க ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் முடிஞ்சது. ரொம்ப ஈஸியா இருக்குல்ல? அடுத்தது செகண்ட். Day 2, மேஜிக் ராக். கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது, கடவுள் மட்டும் கண்டால் கல்லடி தெரியாது. ஆமாங்க, ஒரு கல்லை வச்சு உங்களுக்குள்ள நன்றி உணர்வை கொண்டு வர போறோம். உங்க தோட்டத்துல இருந்து ஒரு சின்ன கல்லை எடுங்க. கொஞ்சம் ஸ்மூத்தா உங்களோட உள்ளங்கையில அடங்குற மாதிரியான ஒரு சின்ன கல்லா இருக்கட்டு. அத கையில வச்சிருக்கும் போது ஒரு நல்ல ஃபீலிங் தர மாதிரியான கல்லா சூஸ் பண்ணுங்க. டெய்லி தூங்குறதுக்கு முன்னாடி உங்க உள்ளங்கையில அதை வச்சு உங்க விரல்களால மூடி அந்த நாள்ல உங்களுக்கு நடந்த சில நல்ல விஷயங்களை நினைச்சு பார்த்து நன்றி சொல்லுங்க. சொல்லிட்டு அதை அப்படியே நீங்க படுக்கிறதுக்கு பக்கத்துல வச்சுக்கோங்க. அந்த கல்லை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் மட்டும்தான் ஞாபகத்துக்கு வரும். இதை அடுத்த 26 நாளுக்கு தொடர்ந்து செய்யணும். இந்த மேஜிக் ராக் டெக்னிக்கை பயன்படுத்தி தன்னோட மகனுக்கு இருந்த பெரிய வியாதியை சரி பண்ண ஒரு அப்பாவோட ஸ்டோரிய தி சீக்ரெட் புக்ல சொல்லிருக்காங்க. இது ரொம்ப ஃபேமஸ். அதனால எல்லாரும் அவங்களோட மேஜிக் ஸ்டோனை பத்தின ஸ்டோரிஸ ஷேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. நீங்களும் இதை டெய்லி செய்யுங்க. தூங்குறதுக்கு முன்னாடி இதை செஞ்சா உங்க மனசுல வெறும் நல்ல விஷயங்கள் மட்டும்தான் இருக்கும். அடுத்த நாள் உங்களுக்கான நல்ல தொடக்கத்தை தரக்கூடிய வகையில இருக்கும். இதை செஞ்சு முடிச்சிட்டு அடுத்த நாளுக்கான பயிற்சியை பார்க்க மறக்காதீங்க. Day 3, உறவுகள். தனியே தன்னந்தனியேன்னு பாடிட்டு இருக்கீங்களா? உங்களுக்காக தான் இந்த 3rd day பிராக்டிஸ். தனியா இருந்தா எந்த சந்தோஷமும் இல்ல. உங்க கூட இருக்க ஒருத்தரால தான் உங்களை சந்தோஷமா உற்சாகமா வச்சுக்க முடியும். நீங்க தேர்ந்தெடுக்கிற வேலை கூட உங்களுக்கு எவ்வளவு நல்லதா இருக்குன்னு யோசிக்க மாட்டீங்க. உங்க ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி இருக்குமான்னு தான் யோசிப்பீங்க. அப்போ நம்ம கூட இருக்க உறவுகளை சரியா வச்சுக்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம்தான். யார் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிக்க நினைக்கிறீங்க? யாரோட இருக்க உறவை தக்க வச்சுக்க கஷ்டப்படுறீங்க? அவங்கள 3 பேரை சூஸ் பண்ணுங்க. அவங்களோட போட்டோஸ் இருந்தா கூட எடுத்துக்கோங்க. இப்போ அப்பா குமார்னு ஒரு ஃப்ரெண்டு, உங்க கணவரோ இல்ல உங்க மனைவியோ இவங்களை சூஸ் பண்ணா அவங்க பேரை சொல்லி அவங்க உங்களுக்கு என்ன நல்லது பண்ணிருக்காங்கன்னு எழுதுங்க. உதாரணத்துக்கு, அப்பா, நீங்க எனக்கு நல்ல வழிகாட்டி இருக்கீங்க, தேங்க்ஸ். குமார், நீ என்ன ஹாப்பியா வச்சிருக்கிறதுக்கு தேங்க்ஸ். இப்படி 3 பேருக்கும் சென்டென்ஸா எழுதுங்க. முடிஞ்சா அவங்களோட போட்டோஸ உங்க கண்ணில் படுற மாதிரி வைங்க. அவங்க போட்டோவை எப்ப பார்க்கும் போதோ நீங்க சொன்ன தேங்க்ஸ் தான் ஞாபகம் வரும். இப்போ அடுத்து ஒவ்வொரு நாளும் முதல் 3 பிராக்டிஸ விடாம செய்யுங்க. உங்க உறவுகளுக்குள்ள இருக்க பிரச்சனைகளை விட அவங்க செஞ்ச நல்லதை பத்தி யோசிச்சா உங்களுக்கு ஒரு நல்ல உணர்வை தரும். அவங்க செஞ்ச நல்ல விஷயங்கள் மட்டுமே உங்க மனசுக்குள்ள பதிஞ்சு போயிருக்கும். இத டெய்லி செஞ்சா உங்களுக்கும் உங்க எல்லா உறவுகளுக்கும் இடையில இருக்க சின்ன சின்ன பிரச்சனைகளும் சரியாகிறத பார்க்கலாம். நீங்க ஒரு அன்பான மனிதரை தெரிய ஆரம்பிப்பீங்க. Day 4, மேஜிக்கல் ஹெல்த். உடல் வளர்த்தேன், உயிர் வளர்த்தேன், சுவர் இல்லாத சித்திரமில்லை. இப்படி பல பழமொழிய சொல்லி நம்ம உடம்ப கவனிக்கிறதோட இம்பார்ட்டன்ஸ நமக்கு சொல்லி தந்திருக்காங்க.
ஆனா நாம ஏற்கனவே ஒரு நல்ல உடல்நிலையில தான் இருக்கோம்னு புரியாம சின்ன சின்ன தொந்தரவுக்கு கூட பெரிய அளவுக்கு பயப்படுறோம். ஒரு தலைவலி வந்தா உடனே கூகுள போய் செக் பண்றோம். யாராவது ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு சொன்னா கூட உனக்கு அந்த வியாதி வரலாம், இந்த டெஃபிஷியன்சி இருக்கலாம்னு சொல்லி அவங்களையும் கன்ஃபியூஸ் பண்றோம். இதை தவிர வேற எப்பவாது உங்க உடம்புல இருக்க பார்ட் சரியா இருக்கனாலதான் உங்க டெய்லி லைஃப் இவ்வளவு ஈஸியா இருக்குன்னு நினைச்சு பாத்திருக்கீங்களா? இல்லையே. உங்க கண்ணு நல்லா இருந்தாதான் உங்களால எதையும் பார்க்க முடியும். உங்க கைகள், அதுல இருக்க உணர்வு நரம்புகள் ஒழுங்கா வேலை செஞ்சாதான் நீங்க ஒரு பொருளை தொட்டு பார்த்து உணர முடியும். உங்க காதுகள் ஒழுங்கா இருக்கு, அதனாலதான் உங்களால அனிருத் மியூசிக்க கூட சத்தமா வச்சு கேட்க முடியுது. இப்படி உங்க உடம்புல இருக்க சின்ன சின்ன பார்ட்ஸும் சரியா இருக்கு, அதனாலதான் நீங்க இன்னும் உயிரோட இருக்கீங்க. இந்த நன்றி உணர்வு உங்களோட மொத்த உடல்நிலையையும் இன்னும் சிறப்பா வச்சுக்க உதவும். எவ்வளவு பணம் இருந்தாலும் வசதி இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்காத ஒரு கிஃப்ட் உங்க நல்ல உடல்நிலை மட்டும்தான். அதை உணருதான் இந்த 4th டே பிராக்டிஸ். டே 1ல இருந்து எல்லாத்தையும் ரிப்பீட் பண்ணுங்க. ஒரு பேப்பரோ இல்ல டைரியோ எடுத்து ஒரே ஒரு சென்டென்ஸ்ல நல்ல போல்டா எழுதுங்க. என்னோட நல்ல ஹெல்த் கண்டிஷன் தான் நான் உயிரோட இருக்க காரணமான கிஃப்ட். இத ஒரு நாள்ல 4 முறை எப்ப வேணாலும் சத்தமா படிங்க. அதோட உண்மையான மீனிங்க உணர்ந்து பார்த்து படிங்க. காலையில 10 பிளெஸிங்ஸ கவுண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த வார்த்தைகளை 4 வாட்டி படிங்க. உங்க உறவுகளுக்கு நன்றி சொல்லுங்க. நைட் தூங்குறதுக்கு முன்னாடி மேஜிக் ராக் எடுத்து அந்த நாளுக்கு அதுல கிடைச்ச நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல்லுங்க. அடுத்ததா பணம். ரொம்ப ரொம்ப தேவையான விஷயம். உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களை சுத்தி உள்ளவங்களுக்கு என்ன செய்ய முடியும்னு புரிய வைக்கக்கூடிய பொருள். டே 5 மேஜிக் மணி. பணம்னு எந்த லாங்குவேஜ்ல சொன்னாலும் நமக்கு தெரியும். அது மேல எப்பவும் ஒரு இன்ட்ரெஸ்ட் மாறாம இருந்துகிட்டே இருக்கும். காலம் மாறலாம், புது டெக்னாலஜி கூட வரலாம், ஆனா பணத்துக்கான மதிப்பு மட்டும் குறையவே இல்ல. ஒரு பணக்காரன் அவன் கிட்ட இருக்க பணத்துக்கு நன்றியா இருக்கான், அதனால மட்டுமே அவன் கிட்ட தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. பணம் குறைவா இருக்கவங்க கிட்ட அதிகமான கம்ப்ளைண்ட்ஸ் தான் இருக்கும். சோ ஈர்ப்பு விதியோட அடிப்படை கோட்பாடு படி அவங்க கம்மியான பணத்தை தர சூழ்நிலையை தான் ஈர்க்கிறாங்க. இத மாத்த உங்ககிட்ட இருக்க பணத்துக்கு நன்றியோட இருக்க கத்துக்கணும். நீங்க இது வரைக்கும் உங்க லைஃப்ல எதுக்கெல்லாம் பணத்தை யூஸ் பண்ணிருக்கீங்க? 5 வயசுல இருந்து இப்ப வரைக்கும் சாக்லேட் வாங்க, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட, புது ட்ரெஸ் வாங்க, காலேஜ்ல சேர, இப்படி என்னவா வேணாலும் இருக்கலாம். எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க. பணம் உங்க சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் எப்படியெல்லாம் யூஸ் ஆகிருக்குன்னு பாருங்க. நீங்க ஓட்டுற பைக், அதுக்கு போடுற பெட்ரோலுக்கான பணம், நீங்க தங்குற வாடகை வீடு, இப்படி எல்லாமே பணத்தால தான் நடக்குது. இப்ப உங்ககிட்ட இருக்க பில்லுலயே அதிக செலவானது எடுங்க. அது 1000 ரூபாவோ இல்ல 50,000 ரூபாய்க்கான மெடிக்கல் பில்லோ எதுவா வேணாலும் இருக்கட்டும், ஆனா அதிகமானதா இருக்கணும். அதுல ஒரு ஸ்டிக்கரை ஒட்டுங்க. அதுக்கு மேல என்கிட்ட இது வரைக்கும் வந்த எல்லா பணத்துக்கும் நன்றின்னு எழுதி வைங்க. உங்க பாக்கெட்லயோ இல்ல பர்ஸ்லயோ அடிக்கடி எடுக்கிற இடத்துல வச்சுக்கோங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு பணத்தை பத்தின கவலையும் பயமும் வருதோ அப்போ இதை எடுத்து பாருங்க. நன்றி சொல்லுங்க. ஏதாவது காஸ்ட்லியா வாங்க ஆசைப்பட்டா அப்ப பணம் இல்லையேன்னு வருத்தப்படாம இந்த பில் எடுத்து பாருங்க. என்னால வாங்க முடியும்னு நம்பிக்கையா சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லுங்க. இத தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க. நீங்க எந்த மந்திரமும் போட வேண்டாம், பூஜை பரிகாரமும் செய்ய வேண்டாம். உங்களுக்கு தேவையான பணம் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கிறத நீங்களே பார்க்க முடியும். ஆனா உங்க மனசுல இருந்து இந்த வார்த்தைகளை நம்பிக்கையோடு சொல்லுங்க. டே 6 மேஜிக் ஒர்க்ஸ். நீங்க திறமைசாலியா இருக்கலாம், பெரிய அறிவாளியா இருக்கலாம், ஆனா நீங்க செய்யற வேலைக்கு நீங்க நன்றியா இல்லைன்னா நீங்க நினைச்ச இடத்துக்கு அவ்வளவு சீக்கிரமா போக முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த வேலையில இருப்பீங்க. எவ்வளவு பெரிய பதவியில இருக்கவங்களும் ஒரு சாதாரண வேலையில இருந்துதான் அந்த நிலைமைக்கு போயிருப்பாங்க. உங்க வேலைதான் உங்களுக்கு பணம், புகழ், செல்வாக்கு, வெற்றி, சந்தோஷம்னு எல்லாத்தையும் கொடுக்கும். அப்போ அதுக்கு நீங்க எவ்வளவு நன்றியோடு இருக்கணும். ஒண்ணுமே இல்ல, நான் வீட்ல இருக்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்றீங்களா? நீங்க செய்யறது ஒரு வேலைதான். நீங்க உங்க வேலையை சரியா செஞ்சாதான் உங்க ஹஸ்பண்ட் கரெக்டான டைமுக்கு ஆபீஸ் போக முடியும். உங்க குழந்தைங்க ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிட முடியும். உங்க வீடை நீட்டா கிளீனா வச்சுக்க முடியும். எவ்வளவு வேலையை நீங்க செய்றீங்க, அப்போ அதுக்கு நன்றியோடு இருங்க. யாரோ ஒருத்தர் ஒரு சின்ன வேலை கூட இல்லாம கஷ்டப்படும் போது நீங்க ஏதோ ஒரு வேலையில இருக்கீங்க, அதுல ஒரு சேலரி வருது, உங்களால நார்மலான ஒரு லைஃப வாழ முடியுது. அப்போ உங்க வேலை எதுவா இருந்தாலும் அதுல எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அதுல இருக்க நல்ல விஷயத்துக்கு நன்றி சொல்லுங்க. உங்க மனசுக்குள்ள ஒரு மேனேஜர் அப்பாயிண்ட் பண்ணிக்கோங்க. உங்க ஒர்க்ல இருக்க சின்ன சின்ன நல்ல விஷயத்தையும் உங்க பின்னாடி இருந்து நோட் பண்ற மேனேஜர் மாதிரி உங்க மனசுக்குள்ள நோட் பண்ணுங்க. அது எல்லாத்துக்கும் அப்பவே தேங்க்ஸ் சொல்லுங்க. அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம், நெகட்டிவிட்டி. டே 7 மேஜிக்கல் வே அவுட் ஆஃப் நெகட்டிவிட்டி. எதிர்மறையான உணர்வுகள்ல இருந்து வெளியே வரது எப்படி? நெகட்டிவ் எண்ணங்கள் தான் நார்மல்னு சொல்ற அளவுக்கு எல்லாத்துலயுமே ஒரு பிரச்சனைய பத்தி ஃபோக்கஸ் பண்றோம். வேலை, கல்யாணம், பிசினஸ், ஹெல்த், ஃப்ரெண்ட்ஷிப்,
ரிலேஷன்ஷிப்னு எல்லாத்துலயுமே இருக்க பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றது எப்படின்னு பேசுறது தான் இப்ப இருக்க ட்ரெண்ட். இது எதனால? இது நார்மல் தானா? இல்லவே இல்ல. எதுலயுமே நன்றி இல்லாம இருக்கதால வர பிரச்சனை தான் இந்த நெகட்டிவ் ஃபீலிங்க்கு காரணமா இருக்க முடியும். நான் நல்ல உடல்நிலையோடு இருக்கேன்னு எப்பவாவது நினைச்சு பாத்திருக்கீங்களா? உங்க உடம்புல ஒரு பிரச்சனை வராத வரைக்கும் நீங்க நல்லா இருக்கீங்கன்னு நன்றியோட நினைச்சதே இல்ல. அதேதான் மத்த எல்லாத்துக்கும். நல்லா போகிற வரைக்கும் அதுக்கு நன்றியா இருக்கிறதே இல்ல. அதனாலதான் உங்களுக்கு அத பத்தின ஒரு எண்ணம் வரதுக்காக தான் பிரச்சனைகளை யூஸ் பண்ணிக்குது. பிரச்சனை வந்தாதான் அத பத்தி யோசிப்பேன்னு சொன்னா அதுக்காக தான் பிரச்சனையே வருது. நார்மலா நல்லா போகும்போதே நீங்க நன்றி உணர்வை வெளிப்படுத்தணும். தோல்வியில இருந்து மீண்டு வந்த பல பேர் இன்னைக்கு பிசினஸ்லயும் பல துறைகள்லயும் பெரிய ஆளுமைகளா இருக்கிறத பாக்குறோம். இதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? எல்லா பிரச்சனைகள்லயும் ஒரு சில வாய்ப்புகள் இருக்கிறத தேடி போறதுதான் சக்சஸ்க்கான வழியா இருக்க முடியும். சோ உங்களுக்கு இன்னைக்கு இருக்க முக்கியமான பிரச்சனையை சூஸ் பண்ணுங்க. அதனால உங்களுக்கு கிடைச்ச நல்ல விஷயத்தையும் எழுதுங்க. உதாரணத்துக்கு, உங்களுக்கு இப்ப இருக்க வேலை போயிருச்சு, அப்போ என்னோட ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது, அதுக்கு தேங்க்ஸ். அடுத்த நல்ல வேலைக்கு என்ன ரெடி பண்ண முடிஞ்சதுக்கு தேங்க்ஸ். வேலை இல்லாம வீட்ல இருக்கிறது எப்படி இருக்கும்னு ஃபீல் பண்ண வச்சதுக்கு தேங்க்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு இருக்க எந்த பிரச்சனைக்கும் ஒரு 10 நல்ல விஷயத்த லிஸ்ட் பண்ணி சொல்ல முடிஞ்சா அப்போ உங்க மைண்ட்ல நெகட்டிவான விஷயம் உள்ள வரத கண்ட்ரோல் பண்ணலாம். உங்களுக்கான வாய்ப்புகளை தேட உங்களுக்கு ஒரு தெளிவான மைண்ட் செட் இருக்கும். உங்க எண்ணங்கள் அதோட இருக்க ஃபீலிங்ஸை மாத்தினா உங்களுக்கான நல்ல வாய்ப்புகள் வரத பார்க்க முடியும். அப்போ நல்ல ஒரு சிச்சுவேஷனை சொல்லி இதுக்காக நான் நன்றியா இருக்கேன்னு காரணத்தோட எழுதுங்க. அந்த ஒரு நாள்ல எந்த ஒரு நெகட்டிவான எண்ணங்களும் வராத மாதிரி பாத்துக்கோங்க. அப்படியே வந்தாலும் அது சரி செய்ய என்ன மாதிரியான நல்ல விஷயம் இருக்குன்னு பாருங்க. இது வரைக்கும் நீங்க பண்ண 6 பிராக்டிஸோட சேர்த்து அன்னைக்கு நடந்த ஒரு பிரச்சனை, அப்புறம் அதுல இருக்க நல்ல விஷயத்தையும் நோட் பண்ணுங்க. உங்க பிரச்சனைக்கான சொல்யூஷன் கிடைச்சா அதுக்கும் தேங்க்ஸ் சொல்லுங்க. டே 8 மேஜிக் இன்கிரீடியன்ட். ஒரு நல்ல இன்கிரீடியன்ட் இருந்தாதான் சாப்பாடு நல்லா இருக்கும். மோசமான எந்த பொருளும் நல்ல சாப்பாடு தர முடியாது. நீங்க சாப்பிடுற சாப்பாடு, குடிக்கிற தண்ணி, இது ரெண்டும் நல்லா இருக்கணும். அப்பதான் உங்க உடம்புல நடக்கிற இயக்கங்கள் சரியானதா இருக்கும். ஒரு விவசாயி நல்ல பயிரை உற்பத்தி பண்ணலனா உங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்காது. ஒரு வருஷம் மழை இல்லாம போனா குடிக்க தண்ணி கூட கிடைக்கிறது கஷ்டமா இருக்கும். தண்ணி மட்டும் இல்லாம போனா நீங்க இருக்க வீடு, யூஸ் பண்ற பொருள், சாப்பிட சாப்பாடு எதுவுமே இருக்காது. செயற்கையா ஒன்னு உருவாக்கணும்னா கூட தண்ணி தேவைப்படும். இப்படி இருக்க தண்ணியையும் சாப்பாடையும் பத்தி எப்பவாவது நினைச்சு பார்த்து நன்றி சொல்லிருக்கீங்களா? அதுக்கான பயிற்சி தான் இது. முதல்ல உங்களுக்கான 10 பிளெஸிங்ஸ கவுண்ட் பண்ணுங்க, அதுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. அடுத்ததா அன்னைக்கு நீங்க என்ன சாப்பிட்டாலும் எப்ப தண்ணி குடிச்சாலும் அதுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி மேஜிக் ராக் எடுத்து அன்னைக்கு நடந்த எல்லா நல்ல விஷயத்துக்கும் நன்றி சொல்லுங்க. டே 9 மணி மேக்னெட். பணத்தை பத்தின குறைகள், நெகட்டிவான வார்த்தைகள், புலம்பல் இதெல்லாம் தான் பணத்தை கம்மியா ஈர்க்க வைக்குதுன்னு சொன்னா ஒத்துக்குவீங்களா? உங்களுக்கு வர மாச செலவுகளை குறையா பார்த்தா அது இன்னும் அதிகமான பண குறைவை தான் கொடுக்கும். அதுக்கு பதிலா உங்களால இவ்வளவு பணத்தை செலவு செய்ய முடியுதுன்னு யோசிச்சு அதுக்கு நன்றியா இருந்தா நீங்க இன்னும் அதிகமான பணத்தை ஈர்க்கலாம். ஈபி பில் கெட்ட புலம்பாம அந்த எலக்ட்ரிசிட்டினால உங்களுக்கு கிடைக்கிற வசதிகளுக்கு நன்றி சொல்லுங்க. கேஸ் விலை ஏறி போச்சேன்னு புலம்புறத விட்டுட்டு அதனால உங்களுக்கு டைம் சேவ் ஆகுதுன்னு அதுக்கு நன்றி சொல்லுங்க. கட்ட முடியாம இருக்க பில்லை எடுத்து இவ்வளோ பில்ல என்னால கட்ட முடியும்னு சான்ஸ் கொடுத்ததுக்கு நன்றி சொல்லுங்க. இது வரைக்கும் நீங்க கட்டின பில்ல எடுத்து பார்த்து அதுக்கு நன்றி சொல்லுங்க. இப்படி பணத்தை ஈர்க்க முடிஞ்ச நபரா மாற உங்க எல்லா சிச்சுவேஷனுக்கும் நன்றி சொல்லுங்க. பணத்தின் மீது இருக்க நெகட்டிவ் எண்ணங்கள் போகவும் இன்னும் அதிகமான பணத்தை ஈர்க்க முடிஞ்ச மனிதரா மாறவும் இந்த பிராக்டிஸ் யூஸ் ஆகும். டே 10 மேஜிக் டஸ்ட். இது வரைக்கும் நீங்க உணர்ந்த நன்றிய உங்களை சுத்தி உள்ளவங்களுக்கு பரப்புற வேலை. ஒரு நாள் முழுக்க நம்ம எவ்வளவு மனிதர்களை சந்திக்கிறோம், அவங்க எவ்வளவு உதவிகள் நமக்கு செய்யறாங்க. யாருக்காவது தேங்க்ஸ் சொல்லிருக்கோமா? நின்னு நிதானமா அவங்க பேரை கேட்டிருக்கோமா? டாக்டர் அப்பாயின்மெண்ட கன்ஃபார்ம் பண்ண ரிசப்ஷனிஸ்டுக்கு தேங்க்ஸ் சொல்லிருக்கோமா? கரெக்டான டைம்க்கு இன்டர்வியூக்கு கொண்டு வந்து சேர்த்த பஸ் டிரைவருக்கு தேங்க்ஸ் சொல்லிருக்கோமா? இப்படி எவ்வளவு பேர் நம்மள சுத்தி நமக்கான வேலைக்கு உதவியா இருக்காங்க. பேர் சொல்லாம மதிப்பு எடுத்துக்காம அவங்க எல்லாருக்குமே இந்த நன்றிங்கிற மேஜிக் பொடிய தூவி விடுறதுக்கு தான் இந்த 10th டே. ஒரு 10 பேரையாவது நினைச்சு அவங்களுக்கு நன்றியை சொல்லுங்க. உங்களோட டெய்லி பிராக்டிஸ்ல இன்னைக்கு இதையும் சேர்த்து எழுதுங்க. அடுத்த நாளுக்கான பயிற்சி என்னன்னு பாத்துக்கோங்க, ஏன்னா அடுத்த நாள் விடிய காலையிலே அதை செய்யணும். டே 11 மேஜிக் மார்னிங். உங்க நாளை சிறப்பானதா மாத்தணுமா? அப்போ நீங்க சிறப்பான முறையில அதை ஸ்டார்ட் பண்ணணும். நன்றி உணர்வை தவிர சிறப்பான விஷயம் இருக்கவே முடியாது. அதனால எழும்பின உடனே தேங்க்ஸ் சொல்லி ஆரம்பிங்க. உங்க முதல் வார்த்தை அதுவாதான் இருக்கணும். நல்ல தூக்கத்துக்கு, நல்ல உடல்நிலைக்கு, நீங்க தூங்கின பெட்டுக்கு, உங்களை டிஸ்டர்ப் பண்ணாம தூங்க வச்சதுக்கு, எல்லாத்துக்கும் மேல அன்னைக்கு உங்களை உயிரோடு இருக்க வச்ச உயிர் சக்திக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க.
ஒவ்வொரு புது நாளுக்கும் அன்னைக்கு செய்யற அந்த வேலைக்கும் தேங்க்ஸ் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட் தான். அதை உணர்ந்து பார்த்து அதுக்கான முக்கியத்துவத்தை உங்களுக்கு புரிய வைக்கிற விதமா இந்த தேங்க்ஸ்ங்கிற வார்த்தை இருக்கணும். அன்னைக்கு முழுக்க எல்லா விஷயத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த நாள் முடியறப்போ மேஜிக் ராக்கை யூஸ் பண்ணுங்க. அடுத்த நாளுக்கு ரெடி ஆகுங்க. டே 12 மேஜிக் பீப்புள் மேட் ஏ டிஃபரன்ஸ். நம்ம எல்லார் லைஃப்லயும் ஒரு ஸ்பெஷலான பர்சன் இருப்பாங்க. பெரிய தாக்கத்தை கொடுக்கலனா கூட சரியான டைம்ல சரியான சந்தர்ப்பத்துல அவங்க கொடுத்த ஒரு சின்ன கைடன்ஸ், இல்ல அவங்க காட்டின சின்ன பாதை, ஏன் அது ஒரு புக்கா கூட இருக்கலாம். உங்க சின்ன வயசுல பாட்டி கொடுத்த ஒரு சமையல் புக்கு கூட உங்களை செஃப்பா மாத்திருக்கலாம். அதை யோசிச்சு பார்த்து அவங்கள 3 பேரை சூஸ் பண்ணி அவங்க செஞ்சது, அதனால உங்க லைஃப்ல வந்த நல்ல மாற்றங்கள் இதெல்லாம் தெளிவா எழுதி அவங்களுக்கு தேங்க்ஸ மனசார சொல்லுங்க. உங்க டெய்லி பிராக்டிஸ்ல இன்னைக்கு இதை எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கோங்க. டே 13 உங்க ஆசைகளை நிஜமாக்குங்க. நன்றி உணர்வோட அடிப்படை பிராக்டிஸ் எல்லாத்தையும் இதுவரைக்கும் நீங்க சரியா செஞ்சிருப்பீங்க நம்புறேன். ஈர்ப்பு விதி இல்ல கடவுள் நம்பிக்கை எதுவா இருந்தாலும் அடிப்படையான நன்றி உணர்வு இருந்தாதான் உங்க ஆசைகள் நிறைவேற சந்தர்ப்பம் உருவாகும். உங்க மனசு தெளிவா இருந்தாதான் உங்க ஆசைகளை ஈர்க்க ஒரு நிலை உருவாகும். இப்போ உங்க கனவுகளை நிஜமாக்குற நேரம் வந்தாச்சு. இந்த புக்கோட ஸ்டார்டிங்ல ஒரு விஷ் லிஸ்ட் எழுத சொல்லிருப்பாங்க. அத இப்ப யூஸ் பண்ணலாம். உங்க ஆசைகள் நிறைவேறினா எப்படி இருக்கும்னு உங்க ஆள் மனச பழக்கப்படுத்துற முயற்சி தான் இது. நான் எக்ஸாம்ல பாஸ் ஆகிட்டேன், தேங்க்ஸ், இதனால எனக்கு நல்ல காலேஜ்ல இடம் கிடைக்கும். நான் என்னோட உடல் எடையை குறைச்சிட்டேன், தேங்க்ஸ், இப்ப நான் ரொம்ப கான்பிடென்டா உணர்றேன். இந்த மாதிரி உங்க எல்லா ஆசைகளும் நிறைவேறினா உங்களுக்கு என்ன கிடைக்கும், நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னு எழுதுங்க. அன்னைக்கான உங்க பிராக்டிஸோட சேர்த்து இந்த ஆசைகளையும் அது கிடைச்சா நீங்க ஃபீல் பண்ற எமோஷன்ஸையும் எழுதுங்க. டே 14 ஹேவ் அ மேஜிக்கல் டே. உங்க நாள் தொடங்குறதுக்கு முன்னாடி அதுக்கான ஸ்ட்ராங்கான நோக்கம் உருவாகணும். அதை உருவாக்குறதோட நிக்காம அது நல்லபடியா நடந்து முடிஞ்சதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். உங்க நோக்கம் சரியா இருந்தா, அதுக்கான உங்க உணர்வுகளும் சரியா இருந்தா, அந்த நாள் மட்டும் இல்ல உங்க எல்லா நாளுமே சிறப்பான நாளா இருக்கும். உங்க ஒரு நாள் நல்லா இருக்கணுமா, அப்போ உங்களோட எண்ணங்கள் அதுக்கான ஃபீலிங்னு எல்லாமே நல்லா தான் இருக்கணும். அதுக்கான ஒரு சின்ன பயிற்சி தான் இது. முக்கியமான ஒரு கிளாஸ், இன்டர்வியூ இல்ல முடிக்க வேண்டிய ஒரு வேலை எதுவா இருந்தாலும் அது சிறப்பா செஞ்சு முடிச்சதுக்கு நன்றின்னு சொல்லி அந்த நாளை தொடங்குங்க. அந்த நாளே உற்சாகமா ஹாப்பியா இருக்கிறத ஃபீல் பண்ணுவீங்க. இத நீங்க எழும்பின உடனே செய்யணும். காலையில மதியானம் நைட்டுன்னு அந்த ஃபுல் டேக்கான பிளானுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. டே 15 ரிலேஷன்ஷிப் ஹீலிங். உங்க ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா? யாரோ ஒருத்தர் கூட உங்களுக்கு இருக்க உறவை இன்னும் நெருக்கமா ஏற்படுத்திக்க ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்களா? உங்க ஒய்ஃப், ஹஸ்பண்ட், ஃப்ரெண்ட்ஸ் இல்ல கேர்ள் ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்ட், உங்க பாஸ், கொலீக்னு யாரா வேணாலும் இருக்கலாம். அவங்க கூட இன்னும் க்ளோஸா இருக்க முயற்சி செய்றீங்களா? என்ன செஞ்சாலும் அது தப்பாவே போகுதா? அப்போ நீங்க அவங்களோட இருக்க உறவை சரி செய்ய இந்த மேஜிக் வேர்டை யூஸ் பண்ணுங்க. எப்பவும் அடுத்தவங்க மேல இருக்க குறைகளை மட்டுமே பார்த்தா ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தவே முடியாது. அவங்க மேல இருக்க கோபம், வருத்தம் இதெல்லாம் உங்க அணுகுமுறைய மட்டும் இல்ல, உங்க மனசுக்குள்ள கூட ஒரு மோசமான பாதிப்பை தரக்கூடியதா இருக்கும். இந்த கோபம், வன்மம் இல்ல வெறுப்பு இது எல்லாத்தையும் சரி செய்ய நன்றிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த குறிப்பிட்ட நபர் உங்க லைஃப்ல இப்ப இருந்தாலும் சரி, இல்ல உங்களை விட்டுட்டு போயிருந்தாலும் சரி, ஒரு உறவுல இருக்க தீர்க்க முடியாத பிரச்சனையை சரி செய்ய இந்த நாளை யூஸ் பண்ணுங்க. அந்த மாதிரி இருக்க 10 உறவுகளை லிஸ்ட் எடுங்க. அதுல ஒருத்தரை சூஸ் பண்ணிட்டு அவங்க உங்க லைஃப்ல வந்தது, உங்களுக்கு செஞ்ச சில நல்ல விஷயம் இது எல்லாத்தையும் நினைச்சு பாருங்க. அவங்க பேர் எழுதி ஏன் அவங்களுக்கு நன்றி சொல்றீங்க. உதாரணமா உங்க ஒய்ஃப் நேம் எழுதி, நீ எனக்கு எப்பவுமே உறுதுணையா இருந்த, அதுக்கு நன்றி. சொசைட்டில எனக்கு ஒரு நல்ல பேர் வரதுக்கு காரணமா இருந்த, அதுக்கு நன்றி. இப்படி ஒரு 10 விஷயத்த லிஸ்ட் பண்ணுங்க. ஒருவேளை உங்க கடந்த கால ரிலேஷன்ஷிப்புக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணா ஃபியூச்சர்ல இன்னும் நல்ல ரிலேஷன்ஷிப்பை உங்களால ஈர்க்க முடியும். அவங்க மேல இருக்க வெறுப்பு உணர்வை மாத்தி இன்னும் நெருக்கமான நல்ல உறவுகளை ஈர்க்க முயற்சி செய்யலாம். உங்களோட டெய்லி பிராக்டிஸ்ல இதையும் சேர்த்துக்கோங்க. டே 16 மேஜிக் மிராக்கிள்ஸ் இன் ஹெல்த். அடுத்ததா ஹெல்த்ல நடக்கக்கூடிய மிராக்கிள்ஸ். எப்பவுமே நாம நல்ல உடல்நிலையை மட்டும்தான் வச்சிருக்கோம். உங்க சூழல், உங்க ஹேபிட்ஸ்னால மட்டும்தான் சில உடல்நல குறைபாடு வரும். இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு நல்ல ஹெல்த் கண்டிஷன் ஏற்பட இந்த மேஜிக் வார்த்தையை யூஸ் பண்ணலாம். இதுல 3 விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். முதல்ல, இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைச்ச நல்ல உடல்நிலைக்கு, உங்க சின்ன வயசுல இருந்து நல்ல உடல்நிலைனால உங்களுக்கு கிடைச்ச பல வாய்ப்புகளுக்கும் லைஃப் ஸ்டைலுக்கும் நன்றி சொல்லுங்க. அடுத்ததா, இப்ப உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்க விஷயங்களுக்கு, அதாவது இன்னைக்கு உங்க உடல் எவ்வளவு நல்லா இருக்கு, அதுக்கு காரணமானது என்ன, இப்படி யோசிச்சு அதுக்கு நன்றி சொல்லுங்க. அடுத்ததா, ஃபியூச்சர்ல உங்க உடம்பு எப்படி இருந்தா, உங்க கண்டிஷன் எப்படி இருந்தா உங்க கனவுகளுக்கு அது உதவியா இருக்கும்.
உங்க டெய்லி பிராக்டிஸ்ல உங்க பாடி ஃபங்க்ஷன் ஆகுற விதம், அது எப்படி உங்க லைஃப நல்லா வச்சுக்க உதவியா இருக்கு, இதுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. நீங்க எதிர்பார்க்கிற எல்லா உடல்நிலை மாற்றத்தையும் உடனே பார்க்க முடியும். டே 17 மேஜிக் செக். இதுவும் பணத்தை பத்தின ஒரு செயல்முறையா தான் இருக்கும். ஏற்கனவே பணத்தை ஈஸியா இருக்கிற வழிகளை தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஒரு மேஜிக் செக்கோட பலனை பத்தி பார்க்கலாம். உங்களுக்கு விருப்பமான ஒரு தொகைய ஒரு பிளாங்க் செக்ல எழுதி உங்க பர்ஸ்ல இந்த செக்கை வச்சுக்கோங்க. ஒரு நாள்ல எப்ப வேணாலும் இதை எடுத்து பார்க்கலாம். நீங்க ஆசைப்பட்ட பொருளை வாங்குற எண்ணம் வந்தா உடனே இந்த செக்கை எடுத்து பாருங்க. என்னால கண்டிப்பா இந்த பொருளை வாங்க முடியும்னு நம்பி அந்த உணர்வை கொடுத்த அந்த செக்கு நன்றி சொல்லுங்க. அதே போல அந்த பொருளை வாங்குறதுக்கு இந்த செக்கு கொடுக்கற மாதிரி நினைச்சு பாருங்க. அப்ப உங்களுக்கு வர அந்த சந்தோஷத்தை யோசிச்சு பார்த்து அந்த சந்தோஷமான ஃபீலிங்க்கு நன்றியை சொல்லுங்க. இது ஒரு ஈஸியான வழியா இருக்கும். உங்க மனச நம்பிக்கையோடு வச்சிருக்க முடியும். நீங்க ஆசைப்பட்டு வாங்க நினைச்ச எதுக்கு வேணாலும் இந்த பிளாங்க் செக் மெத்தடை யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட பணம் கிடைச்சதும் இந்த செக்கை தூக்கி போட்டுட்டு அடுத்த தேவைக்கு இன்னொரு செக் எழுதுங்க. இதையும் உங்க டெய்லி பிராக்டிஸ் கூட சேர்த்து பண்ணுங்க. டே 18 மேஜிக் டு டூ லிஸ்ட். சரி, எல்லாமே பெரிய விஷயமா இருக்கே, என்னோட ஒரு நாள் லைஃபே பிரச்சனையா இருக்கும்போது பெரிய பெரிய விஷயத்த பத்தியெல்லாம் எப்படி என்னால யோசிக்க முடியும்னு கேக்குறீங்களா? நன்றி உணர்வு உங்களோட டெய்லி லைஃப்க்கும் யூஸ் ஆகும். உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட போல இந்த மேஜிக்கான வார்த்தைய உங்க டெய்லி லைஃப்ல நடக்கிற எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாருக்குமே ஒரு நாள்ல என்னென்ன பண்ணணுங்கிறத ரெடி பண்றதுனா ரொம்ப பிடிக்கும். அப்படி உங்க ஒரு நாளை நல்லா பிளான் பண்ண முடிஞ்சா அந்த நாளை உற்சாகமா வச்சுக்க முடியும். நீங்க முடிக்க வேண்டிய 3 விஷயத்த லிஸ்ட் பண்ணுங்க. அதுல முக்கியமான விஷயத்த முடிச்ச மாதிரி நினைச்சு உங்க நன்றி உணர்வை வெளிப்படுத்துங்க. டே 19 மேஜிக் ஃபுட் ஸ்டெப்ஸ். ஐன்ஸ்டீன் சொன்ன ஒரு விஷயத்த இன்ஸ்பிரேஷனா வச்சுதான் இந்த பிராக்டிஸ் உருவாச்சுன்னு சொல்லலாம். என்னோட ஒவ்வொரு நாளும் எனக்கு உதவி செஞ்ச பல பேரை நினைச்சு பாப்பேன். நான் வாழ்ற வாழ்க்கை எவ்வளவு பேரோட உதவினால கிடைச்சிருக்குன்னு நினைச்சு பார்த்து 100 முறையாவது நன்றி சொல்லுவேன். இதை தான் நம்ம செய்ய போறோம். நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்க்கும் ஒரு விஷயத்த நினைச்சு பார்த்து நன்றி சொல்லுங்க. உங்களுக்கு கிடைச்ச 24 மணி நேரத்துல எத்தனை முறை நன்றி சொல்ல பயன்படுத்திருப்பீங்க? ஒவ்வொரு செகண்டும் உங்களுக்கு விருப்பப்படி நடக்குதே, அதுக்கு நன்றி சொல்லிருக்கீங்களா? இந்த விஷயத்த ஞாபகப்படுத்ததான் இந்த பிராக்டிஸ செய்ய போறோம். உங்க ரூம்ல இருந்து அடுத்த ரூம்க்கு போகும்போது, இல்ல ஒரு வாக்கிங் போகும்போது, இப்படி உங்க ஒவ்வொரு ஸ்டெப்க்கும் ஒரு விஷயத்த நினைச்சு பார்த்து நன்றி சொல்லுங்க. நீங்க வாழ்ற வாழ்க்கை எவ்வளவு கிஃப்ட்னு புரிய வைக்கிற பிராக்டிஸ் தான் இது. 100 ஸ்டெப்க்கு 100 விதமான விஷயத்த நினைச்சு பார்த்து நன்றி சொல்லுங்க. உங்க வாழ்க்கை நீங்க நினைச்சதை விட இன்னும் சிறப்பா மாறத உங்க கண்ணால பாப்பீங்க. டே 20 ஹார்ட் மேஜிக். உங்க மனசுக்குள்ள நன்றிங்கிற உணர்வை பதிய வைக்கிற முயற்சி தான் இந்த ஹார்ட் மேஜிக். உங்க ஆள் மனசுக்கு நன்றிங்கிற வார்த்தையை புரிய வைக்க உங்க இதயத்தை தொட்டு பார்த்து உங்க ஆசைக்கு மனசார நன்றி சொல்லுங்க. உங்க ஆள் மனசுக்குள்ள இருக்க ஆழமான உணர்வு தான் உங்க வெளிப்புற சூழலாவும் இருக்கும். சோ உங்க இதயத்தை தொட்டு நீங்க சொல்ற அந்த வார்த்தை உங்க எண்ணங்கள்ல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். பிசிக்கலா இல்ல மென்டலா எப்படி வேணாலும் நீங்க இதயம்னு நினைச்சுக்கலாம். ஆனா நீங்க சொல்ற நன்றிங்கிற வார்த்தை மட்டும் உண்மையா இருக்கணும். உங்க எந்த ஆசை உடனே கிடைக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை நினைச்சு உங்க இதயத்துல கை வச்சுக்கோங்க. முழு நம்பிக்கையோடு ஆழமான விருப்பத்தோடு அந்த விஷயம் நடந்த மாதிரி நன்றி சொல்லுங்க. இதனால உங்க மேனிஃபெஸ்டேஷன் டைம் ஸ்பீட் ஆகும். நீங்க எதிர்பார்த்த மேஜிக் உங்க இதயத்துல இருந்து நடக்கும். இது வரைக்கும் நாம பார்த்த 20 நாள் பிராக்டிஸ் உங்க லைஃப்ல பல நல்ல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கும். அடுத்த 8 நாளும் இதே போல ஒவ்வொரு விஷயமா அதிகப்படுத்திட்டே போலாம். டே 21 மேக்னிஃபிசன்ட் அவுட்கம். உங்க வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு 3 விஷயத்த சூஸ் பண்ணுங்க. அதோட ரிசல்ட் உங்களுக்கு சாதகமா இருக்கிறத உணர்ந்து அதுக்காக நன்றி சொல்லுங்க. அது ஒரு ஜாப் இன்டர்வியூ இல்ல லோன் அப்ளிகேஷன் எது வேணாலும் இருக்கலாம். உங்க லைஃப்ல பெரிய சேஞ்சஸ கொண்டு வரக்கூடிய அந்த மேஜிக்கல் அவுட்கம்க்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. டே 22 பிஃபோர் யுவர் வெரி ஐஸ். நீங்க போக வேண்டிய இடம், பார்க்க வேண்டிய காட்சிகள், உங்க ஆசைகள், இதையெல்லாம் உங்க மனக்கண்ணால பார்க்க முயற்சி செய்யறதா இந்த நாளுக்கான பிராக்டிஸ். இது வரைக்கும் நீங்க ஆசைப்பட்டதை அடைஞ்ச மாதிரி அந்த காட்சிகளை விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும். ஒரு கார், உங்களுக்கு சொந்தமான வீடு, உங்க ட்ரீம் ஜாப், இப்படி எது உங்க பல நாள் கனவோ அதை அடைஞ்ச நொடிய இமேஜின் பண்ணி பார்க்கணும். அந்த மொமெண்ட்டுக்கு நன்றி சொல்லணும். டே 23 மேஜிக்கல் ஏர். இந்த நாள்ல 5 முறை நீங்க சுவாசிக்கிற இந்த காத்த நினைச்சு பாருங்க. அதுக்கு நன்றி சொல்லுங்க. சரியான அளவுல கரெக்டான கலவையில கிடைக்கிற அந்த மேஜிக்கான சுவாசம் தான் நீங்க இப்ப உயிரோட இருக்க காரணமா இருக்கு. உங்க கண்ணால பார்க்க முடியாத ஒண்ணு உங்களை எல்லா விதமான சாதனையும் செய்ய வைக்குது, உங்களை ஆசைப்பட வைக்குது, நல்ல மனிதரா வாழ வைக்குது. ஆனா அத பத்தி நாம யோசிச்சதே இல்ல. மூச்சு விட முடியாத சிச்சுவேஷன்ல தான் அத பத்தி சிந்தனை செய்யறோம். மத்த நேரம் அது என்ன, எங்க இருந்து வருது, எப்படி எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடைக்குதுன்னு யோசிச்சதே இல்ல. அப்போ அதையும் நினைச்சு பார்த்து நன்றி சொல்லுங்க. டே 24 மேஜிக் மந்திரக்கோள்.
மேஜிக் உங்களுக்கு மட்டும்தானா இல்ல வேற யாருக்கும் யூஸ் பண்ணலாமா? இந்த கேள்விக்கான பதில் தான் இந்த பிராக்டிஸ்ல இருக்கு. உங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு யாருக்கு உதவி தேவைப்பட்டாலும் உங்களால பண்ண முடியும். எப்படி? நன்றின்னு சொல்லி. என்ன சொல்றீங்க, நிஜமாவா? கண்டிப்பா. உங்க எனர்ஜி எங்க ஃபோக்கஸ் ஆகுதோ அங்க மேஜிக் நடக்கும். மனசார நீங்க சொல்ற வார்த்தைக்கு சக்தி அதிகம். அத நன்றியோடு சொன்னா இன்னும் பவர் அதிகமாகும். என்னோட ஃப்ரெண்ட் சேகருக்கு பண உதவி கிடைச்சதுக்கு நன்றி. என்னோட அப்பா நல்ல உடல்நிலையில இருக்கிறதுக்கு நன்றி. இப்படி உங்க ஆள் மனசுல இருந்து நீங்க சொல்ற நன்றி அவங்க லைஃப்ல மேஜிக்க கொண்டு வரும். ஒரு மந்திரவாதிய போல உங்க மந்திர சக்தியை யூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச நபருக்கு கூட உதவி செய்ய முடியும். அவங்க லைஃப்ல மேஜிக் ஏற்படுத்த முடியும். உங்க டெய்லி பிராக்டிஸ்ல இந்த நாளுக்கான செயலா இத பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஆனா முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. டே 25 அறிகுறிகள். இந்த நாளுக்கான பிராக்டிஸ் ரொம்ப ஜாலியா இருக்கும். ஃபன்னான ஒரு ஆக்டிவிட்டின்னு கூட வச்சுக்கலாம். உங்களுக்கான குறிப்புகளை கண்டுபிடிக்கிற பிராக்டிஸ் இது. உதாரணமா, உங்க நாள் தொடங்கும் போது யாராவது உங்கள்ட்ட குட் மார்னிங்னு சொன்னா அந்த நாள் ரொம்ப சிறப்பா இருக்கும்னு அறிகுறி. நீங்க டிராவல் பண்ணும்போது ஒரு ஆம்புலன்ஸ் உங்களை கிராஸ் பண்ணா உங்க நல்ல ஹெல்த்துக்கு நன்றி சொல்லுங்கன்னு அர்த்தம். இப்படி இந்த கேமை நீங்க எப்ப வேணாலும் பிளே பண்ணலாம். உங்க சின்ன சின்ன ஆசைகளுக்கு கூட இதை பயன்படுத்தி நன்றி சொல்லி அத மேஜிக்கான வழியில உங்க லைஃப்குள்ள கொண்டு வர முடியும். டே 26 மிஸ்டேக்ஸ் டு பிளெஸிங்ஸ். நம்ம லைஃப் நம்ம சாய்ஸ். அதுல செய்யற தவறுகளுக்கும் நாம தான் பொறுப்பு. வாழ்க்கையில தவறுகள் செய்யாம எதுவுமே கத்துக்க முடியாது. சின்னதோ பெருசோ நீங்க செய்யற தவறுகள் என்னவா இருந்தாலும் அதுல இருக்க ஒரு சின்ன நல்ல விஷயத்துக்கு நன்றி சொல்லுங்க. டிராபிக் போலீஸ் ஃபைன் போட்டா என்ன ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாத்தின போலீஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. ஆபீஸ்க்கு லேட்டா போனா என் திறமைக்கு மதிப்பு கொடுத்து என்னை ஏத்துக்கிட்ட மேனேஜருக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. இப்படி உங்க மிஸ்டேக்ஸ கூட இந்த மேஜிக் வார்த்தையால பிளெஸிங்ஸா மாத்த முடியும். உங்க டெய்லி பிராக்டிஸோட இதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா உங்க மிஸ்டேக்ஸ பிளெஸிங்ஸா மாத்த முயற்சி செய்யுங்க. டே 27 மேஜிக் கண்ணாடி. மகாத்மா காந்தியோட வார்த்தைகள் அப்புறம் மைக்கேல் ஜாக்சனோட பாட்டு வரிகளோட இன்ஸ்பிரேஷன்ல வந்ததுதான் இந்த பிராக்டிஸ். இந்த 26 நாள் பிராக்டிஸ ஒழுங்கா செஞ்ச உங்களை நீங்களே கண்ணாடியில பாருங்க. இவ்ளோ நாள் கத்துக்கிட்ட பல விஷயங்களை தொடர்ந்து செஞ்ச உங்களை உங்க புது தோற்றத்தை கண்ணாடியில பாருங்க. உங்களுக்குள்ள வந்த மாற்றங்களை ஏத்துக்கிட்டு அதுக்கு ஒத்துழைச்ச உங்களை பார்த்து நீங்களே தேங்க்ஸ் சொல்லுங்க. உங்களுக்கு நீங்களே நன்றியோடு இல்லைன்னா வெளியில எந்த மாற்றத்தையும் பார்க்க முடியாது. உங்களுக்கான மேஜிக்க நீங்களே யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். சந்தோஷமா உற்சாகமா கண்ணாடியில இருக்க உங்க உருவத்தை பார்த்து நன்றி சொல்லுங்க. உங்க ஆள் மனச இன்னும் அழகாக்க முயற்சி செய்யுங்க. உங்களுக்கான மேஜிக் உங்ககிட்ட இருந்து ஆரம்பமாகும். டே 28 மேஜிக்க ஞாபகப்படுத்துங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு புது தொடக்கம்தான். ஆனா முந்தின நாள் உங்களுக்கு கிடைச்ச மேஜிக்க நினைச்சு பாக்குறது உங்களோட பிளெஸிங்ஸ இன்னும் அதிகமாக்கும். நேத்து கிடைச்ச திடீர் பணத்துக்கு, நல்ல உடல்நிலைக்கு, யாரோ ஒருத்தர் உங்களுக்கு பண்ண ஹெல்ப்க்கு, இப்படி முதல் நாள் உங்களுக்கு கிடைச்ச எல்லா மேஜிக்கான மொமெண்ட்ஸுக்கும் நன்றி சொல்லுங்க. இதனால உங்க புது நாள் உங்களுக்கு கொடுக்க நினைக்கிற மேஜிக் மொமெண்ட்ஸ் இன்னும் அதிகமாகும். நன்றியோட நினைச்சு பார்த்தா உங்க மனசுல இருக்க எதிர்மறை எண்ணங்கள் குறையறத பார்க்க முடியும். இன்னும் அதிகமான மேஜிக்க உங்க லைஃப்ல கொண்டு வர முடியும். இந்த 28 நாள் பிராக்டிஸ்னால உங்க லைஃப்ல கிடைக்க போற இப்ப இருக்க எல்லாத்தையும் நீங்க நன்றியோட நினைச்சு பார்க்க முடியும். உங்களுக்கும் யூனிவர்ஸ்க்கும் இருக்க பாலமா இந்த நன்றி உணர்வு இருக்கும். இத வெறும் பிராக்டிஸா பார்க்காம உங்க லைஃப் ஸ்டைலா மாத்தினா உங்களுக்கு கிடைக்கிற எல்லாமே மேஜிக் மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸியா உங்க ஆசைகளை தேவைகளை உங்க கண் முன்னாடி பார்க்கலாம். அதுக்கு உங்களை தயார்படுத்தும் ஒரு பயிற்சி தான் இந்த மேஜிக். இத சரியா பிராக்டிஸ் பண்ணி உங்க லைஃப மேஜிக்கல் மொமெண்ட்ஸ்ல நிரப்புங்க. இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை பெற முயற்சி செய்யுங்க. மேஜிக் எல்லார் வாழ்க்கையிலயும் இருக்கட்டும். நன்றி எல்லார் மனசுலயும் நிறைஞ்சிருக்கட்டும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். மேலும் இது போன்ற சிறந்த பதிவுகளுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல டாபிக்ல சந்திக்கலாம். நன்றி.